வீட்ல இருக்கிறப்ப போடுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ட்ரெஸ்ஸு. அதுவும் பிகினர்ஸ் கூட தைக்கக்கூடிய ஈஸியான மெத்தட்ல கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் சொல்லியிருக்கோம். இப்ப தான் டைலரிங் கத்துக்கிறீங்கன்னா கூட நீங்க கூட ஈஸியா தச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான மெத்தட்ல தான் சொல்லியிருக்கோம். நம்ம ட்ரெஸ்ஸை நம்மளே பெர்ஃபெக்ட்டா தச்சு போடுறப்போ ஒரு பெரிய ஆனந்தம் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம குக்கிங் வீடியோ எதுவும் பார்க்க போறது இல்ல. டைலரிங் வீடியோ தான் பார்க்க போறோம். பிகினர்ஸும் ஈஸியாக தைக்கிற மாதிரி ஒரு ஈஸியான மெத்தட்ல தான் நம்ம சூப்பரான ஒரு ஈஸியான நைட்டி தைக்க போகிறோம். குழப்பம் எதுவும் இல்லாமல் தெளிவான விளக்கத்தோட நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி ஃபினிஷிங்கில் ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். எலாஸ்டிக் வச்ச நைட்டி தான் தைக்க போகிறோம். அதே மாதிரி ரோப் வைக்க போகிறோம். நம்மளுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாமே கிளியர் ஆகிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்ப எலாஸ்டிக் நைட்டி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். எலாஸ்டிக் நைட்டி தைக்கிறதுக்கு நான் 3 மீட்டர் துணி எடுத்திருக்கேன். நம்மளுக்கு துணி கடையிலேயே இந்த மாதிரி நைட்டி பிட்டுன்னு கேட்டீங்கனாலே அந்த மாதிரி 3 மீட்டர் அளவுல அவங்களே கட் பண்ணியே வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கிளாத் தான் நான் இப்ப எடுத்திருக்கேன். இப்போ இதுல வந்து எப்படி நம்ம கட்டிங் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மடிப்பும் ஒன்னா இருக்கிற மாதிரி நீல வாக்குல மடிச்சு போட்டு 4 மடிப்பும் ஓப்பன் சைடு ஆப்போசிட்ல வர மாதிரியும் மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் மடிச்சு போட்டுக்கோங்க. நைட்டிக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணும்னு பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அதுல இருந்து 5 வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. எலாஸ்டிக் நைட்டிக்கு நம்ம வந்து பெல்ட் தான் வைப்போம். அதனால தனியாக ஷோல்டர் எதுவும் ஜாயின் பண்ண போறது இல்லை. அதனால எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ 5 மைனஸ் பண்ணிட்டு அது கூட எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு 2 இன்ச்சும் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச்சும் 3 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கணக்கு பண்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு டோட்டல் ஹைட் வேணுமோ அதுல இருந்து ஒரு 2 இன்ச் மட்டும் மைனஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டோட்டல் ஹைட் மார்க் பண்ணோன்னே நெக்ஸ்ட் வந்து நம்ம எலாஸ்டிக் வைக்கிற நீளம் வந்து வைக்கணும். அகலம் அது வந்து ஒரு 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். டபுள் எக்ஸ்எல் யூஸ் பண்றவங்க வரைக்கும் இந்த சைஸ் கொஞ்சம் கரெக்டாவே இருக்கும். பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு இங்க ஏன் 8 இன்ச் வைக்கிறோம்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். நான் தெளிவா சொல்றேன். இப்போ நம்ம கழுத்துக்குன்னு பாக்குறப்ப எப்பவுமே 2.5 மார்க் பண்ணுவோம். கழுத்து வளைவு வரைஞ்சு நம்ம கட் பண்ணிடுவோம். ஆனா நம்ம நைட்டிக்கு வந்து கழுத்து எதுவும் தனியா வைக்க போறது இல்லை. ஸோ எலாஸ்டிக் தான் வைக்க போறோம். அதனால 8 இன்ச் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாம்போலுக்கு வந்து கீழே ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மேலே பெல்ட் வைக்கிறப்ப அந்த பெல்ட்டோட ஹைட்டும் இதுவும் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து ஹாம்போலுக்கு ஒன்னா வரும். அதனால 4 இன்ச் வரைஞ்சி மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்பு சுற்றளவு. நம்ம மார்பு சுற்றளவோட ஒரு 5 இன்ச் ஆட் பண்ணி நம்ம அகலம் மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம எலாஸ்டிக் வைக்கிறப்ப சுருக்கம் வரும். அப்பதான் வந்து நம்மளுக்கு ஃபிளீட்டும் கொஞ்சம் நிறையவே வரும். நான் வந்து ஃபுல்லாவே வச்சிருக்கேன். நம்மளுக்கு ஏன்னா தாராளமா இருக்கும். நைட்டின்றதுனால சுருக்கிடும். அதனால நான் ஃபுல்லா மார்க் பண்ணியிருக்கேன். கூட ஒரு 1/2 இன்ச் கேப் வச்சு மேலே வளைவு வரைஞ்சிக்கோங்க. ஹாம்போலோட வளைவுக்காக. இப்போ எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். எலாஸ்டிக் நைட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. பிகினர்ஸும் ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். இப்போ நம்மளுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் வைக்கிறதுக்கும் கட் பண்ணிட்டோம். ஹாம்போலுக்கு கட் பண்ணிட்டோம். நம்மளோட மார்பு சுற்றளவு எல்லாமே கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக வச்சுட்டோம். இப்போ நம்ம பாடிக்கு ஷேப் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளோட நெக்கில் இருந்து மார்பு சுற்றளவு எங்கே வருதுன்னு பார்த்துட்டு ஒரு 14 இல்லை 15 இன்ச்சுக்கு கீழே இறக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஷேப் கொடுத்தோம்னா நம்மளுக்கு நைட்டியும் வந்து ரொம்ப தொலைதொலன்னு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி மார்பு சுற்றளவு கனெக்ட் பண்ணி ஹாம்போல்ல இருந்து சைட்ல நான் வளைவு வரைஞ்சிட்டு வரேன். ஹிப்பாண்ட வரப்ப மட்டும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கலாம். மீதி ஃபுல் துணி அப்படியே ஷேப்க்கு போட்டுருங்க. ஈஸியா இருக்கும். கீழே பாட்டம் வரப்ப மட்டும் 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி கொஞ்சம் லைட்டா வளைவு கொடுத்துருங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு நடக்கிறப்ப சிக்காம நல்லா ரவுண்டு ஷேப் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அந்த மாதிரி மார்க் பண்ணி அழகா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மார்க் பண்ண அளவுகள் எல்லாமே நீங்க எப்ப துணி கட் பண்ணாலுமே நம்மளுக்கு கட் பண்ற ஓரம் வந்து கீழையும் மேல வந்து மடிப்பு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வேற எதுக்காவது யூஸ் பண்றப்ப கூட நம்மளுக்கு அகலம் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி எப்பவுமே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஈஸியான கோலங்கள், யூஸ்ஃபுல் டிப்ஸ், குக்கிங் டிப்ஸ்னு எல்லாமே இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஸோ ரொம்ப ஈஸியா நைட்டியோட பாடி பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கை கட் பண்ணிக்கலாம். நம்ம ஹாம்போல் கட் பண்ண இடத்துலயே வந்து நம்மளுக்கு துணி இருக்கு. அதுக்கு நம்மளுக்கு எப்பவும் போல நீளம் அகலம் எந்த அளவுக்கு வேணும்னு மார்க் பண்ணிட்டு கையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து நைட்டிக்கு கொஞ்சம் ஷார்ட் ஹேண்ட் தான் வைக்கிறேன். நம்ம எலாஸ்டிக் நைட்டிக்கு அந்த மாதிரி வைக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்பவுமே இந்த மாதிரி துணி கம்மியா இருக்கிறப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கை சுற்றளவு எந்த அளவுக்கு வேணும்ன்றத மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேல அகலத்துக்கு மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்மியான துணியிலையும் நம்ம கை வந்து அழகா கட் பண்ணிடலாம். மடிப்பு மட்டும் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை மட்டும் மாத்தி வச்சு கட் பண்ணிடக்கூடாது. அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்ப கை வந்து வரைஞ்சாச்சு. அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் நைட்டிக்கு மெயினானதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம 2 பாடி பார்ட்டையும் மேட்ச் பண்ற மாதிரி அந்த பட்டி பீஸ் தான் மெயின். அது வந்து 4 பீஸா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடிப்புல இருக்கணும். நம்மளுக்கு 3 இன்ச் அகலமும் 12 இன்ச் நீளமும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன் நம்ம 12ன்னு கணக்கு பண்றோம்னா நம்மளுக்கு ஷோல்டர்ல ஒரு பக்கத்துக்கு 6 6ன்ற மாதிரி நம்ம கணக்கு வைக்கிறோம். அந்த நம்ம எலாஸ்டிக் ஜாயின் பண்ணோம்னா அட்டாச் பண்றதுக்காக ஒரு இன்ச் ஆட் பண்ணி மொத்தமா நான் 13 இன்ச்சா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எல்லாமே நம்மளுக்கு ரெடியா இருக்கு.
இதுக்கு அடுத்து மீதி இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா துணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நைட்டிக்கு ரோப் வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி எலாஸ்டிக் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டில இருக்கு. இந்த மாதிரி 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு அந்த மாதிரி எல்லாம் அதை வந்து 9 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். 9 இன்ச் அளவுக்கு ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று பேக்குக்கு ஒன்றுன்ற மாதிரி 2 எலாஸ்டிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லா நைட்டிக்கு தேவையான எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாடி பீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம எலாஸ்டிக் வச்சுட்டாலே மெயின் வேலை முடிஞ்சிடும். அதனால ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணோம் இல்லையா, இங்கே தான் வந்து நம்ம இப்போ எலாஸ்டிக் வைக்க போகிறோம். இதை நல்லா விரிச்சு விட்டுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு எலாஸ்டிக் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சு ஒரு மடிப்பு மடித்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எலாஸ்டிக் விடுறதுக்கு ஃப்ரீயாக ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சு எந்த அளவு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே வச்சு நீட்டத்துக்கும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க நம்ம எலாஸ்டிக் உள்ள விடுறதுக்காக. தச்சு முடிச்சோடனே எலாஸ்டிக் பின் போட்டு அதுக்குள்ள வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. இதை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நைட்டிக்கு நல்ல ஷேப் வந்துடும். நம்மளுக்கு முன்னாடி எல்லாமே நல்ல துணியெல்லாம் சுருங்கி நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் எலாஸ்டிக் வெளியே வராத மாதிரி பின்னு ஒரு பக்கம் இருக்கிறப்பயே இந்த பக்கம் நல்லா தையல் போட்டு எடுத்துருங்க. இந்த பக்கம் தச்சு முடிச்சோன்னா அந்த பக்கம் பின்னை கழிட்டு அதே மாதிரி எலாஸ்டிக் வச்சு நல்லா வெளியே வராத மாதிரி நாட் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி தச்சு முடிச்ச உடனே துணி சுருக்கம் வந்து எல்லா சைட்லயும் ஈவனா கரெக்டா இருக்கான்றத செக் பண்ணிட்டு வச்சு தச்ச எலாஸ்டிக் மேலேயே அப்படியே தையல் போட்டு விட்டுருங்க. அப்பதான் நம்மளுக்கு அந்த சுருக்கம் வந்து எதுவும் மாறாம நல்லா இருக்கும். போடுற தையல் வந்து கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு தையலா 2 தையலா போட்டுக்கோங்க. ஸோ நம்ம மடிச்சு தச்சிருக்கோம். இந்த 2 தையல் நடுவுல போடுறப்ப நம்மளுக்கு அந்த சுருக்கம் வந்து ஃபிளீட் மாதிரி ரொம்ப அழகா செட் ஆயிடும். இப்போ நான் ஒன்று வந்து தச்சு முடிச்சுட்டேன். இதே மாதிரி இன்னொரு பார்ட்டையும் தச்சு எடுத்துக்கலாம். ரெண்டுமே வந்து ஒரே ஈவனா கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டுமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும் நாட் வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். ரெடிமேட் நைட்டி மாதிரி இருக்கும். அதனால சென்டர் பண்ணி மடிச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ரோப்க்கு வந்து நான் வந்து இப்போ இது ஸ்ட்ரைட் பீஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து கிராஸ் பீஸ் தைக்கிறதா இல்லை வந்து ஸ்ட்ரைட் பீஸ் தைக்கிறதா ரொம்பவே குழம்புவாங்க. 1/4 இன்ச் கேப் விட்டு தையல் போட்டுட்டு அப்படியே ஒரு குச்சி மாதிரி வச்சு திருப்பி விட்டுக்கலாம். நம்ம எதுக்கு வந்து கிராஸ் பீஸ் வைக்கிறோம்னா நம்மளுக்கு எல்லா துணியிலையுமே வந்து வளைஞ்சு வரும், சரியான ஷேப்க்கு திரும்பிடும். அதுவே காட்டன் பீஸ் மாதிரி இருந்ததுன்னா நீங்க ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லா நீட்டா இருக்கும். அதனால பிகினர்ஸ்க்கு எந்த துணியில எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும் தான் எல்லாருமே வந்து ஸ்ட்ரைட் பீஸ் எடுக்க மாட்டாங்க, கிராஸ் பீஸ் தான் வைப்பாங்க. ஆனா நம்ம வந்து காட்டன் துணினா ஸ்ட்ரைட் பீஸ்ல எடுக்கிறப்பே நம்மளுக்கு ரோப் சரியா இருக்கும். இப்போ நல்லா ஸ்கொயரா இந்த மாதிரி சின்ன பீஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நைட்டிக்கு சின்னதா இருந்தா போதும். அதனால இப்படி மடிச்சு வச்சு மேல இருந்து இப்படி கிராஸா போடுற மாதிரி தையல் போட்டு எடுத்துட்டு வந்துருங்க. இந்த மாதிரி தைக்கிறப்ப நம்மளுக்கு கீழே வந்து அந்த ரோப் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும். பெல் மாதிரி தச்சு முடிச்சோன்னா அப்படியே திருப்பாதீங்க. அந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா இருக்காது. அதனால எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை லைட்டா கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பிக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா அழகா திரும்பிடுச்சு. நம்ம நைட்டுக்கு எனவே இந்த மாதிரி சின்ன பீஸ் வச்சிருக்கோம். நீங்க பிளவுஸுக்கெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தா இதே மாதிரி பெரிய பீஸ் வச்சு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் அழகா நல்லா பெல் ஷேப்ல நல்லா அழகா இருக்கு பாருங்க. இப்போ இதே மாதிரி இன்னொன்னையும் தச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 2 பக்கமும் சூப்பராக தச்சு முடிச்சிட்டோம். எலாஸ்டிக் நைட்டில பார்த்தீங்கன்னா ரெடிமேட்ல எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் பெருசாக தான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி பூ ஷேப்க்கு மடிச்சு வச்சு நம்ம நைட்டில வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படியே வச்சு நாட் மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வைக்கிறதுனால ஒரு பக்கம் சின்னது பெருசுன்னு மாற்றம் எதுவும் வராம ரெண்டும் கரெக்டா ஒழுங்கா இருக்கும். இப்ப தச்சு முடிச்சிட்டோம். நம்ம எந்த எலாஸ்டிக் நைட்டில வந்து சென்டர் மார்க் பண்ணமோ ஃப்ரண்ட் பீஸுக்கு மட்டும் இதை வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கையை வந்து மடிச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமா மடிச்சு ஸ்ட்ரைட் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப கையும் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இதுக்கு அடுத்து பெல்ட் பீஸ் ரெடி பண்ணனா நம்மளுக்கு நைட்டி ரெடி. பெல்ட் பீஸ் வந்து நான் கட் பண்ணாம அப்படியே தான் எடுத்து வச்சேன். இப்ப பாருங்க மடிச்சு வச்சீங்கன்னா நம்மளுக்கு 6ன்றது 1 இன்ச் எக்ஸ்ட்ராவா 7ஆ வச்சுக்கோங்க. இப்ப நல்ல பக்கமும் ஒன்னா வர மாதிரி 4 பீஸ்ல 2 பீஸை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி எடுத்துட்டு நம்ம துணியை வந்து திருப்பிட்டு படிமான தையல் ஒன்று போட்டுக்க போறோம். அப்பதான் வந்து நம்ம கழுத்துக்கு வந்து நெக்லைன் கரெக்டா நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி அந்த 2 பீஸையும் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப மடிச்சு வச்சுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தையலுக்கு தேவைன்னு மார்க் பண்ணிட்டு மீதி இருக்கிற அன்ஈவன் பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்ப நம்ம 4 பீஸையும் கட் பண்ணி 2 பீஸஸ் ஜாயின் பண்ணிட்டோம். இப்ப 2 பக்கமும் கட் பண்ணி வைக்கிறப்ப நம்மளுக்கு நெக்லைன் பாத்தீங்கன்னா படிமான தையல் போட்டது இந்த மாதிரி தான் வரும். இப்ப கரெக்டா 6 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம ரொம்ப நெருக்கமா வச்சோம்னா நாளைக்கு பிச்சுட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனாலதான் கீழே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கேன். இப்ப நம்ம நைட்டில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம மார்பு சுற்றுறது, ஏன்னா சுருக்க ஃபுல்லா வச்சாச்சு. இப்ப மார்பு சுற்றுறது எந்த அளவுக்கு இருக்கோ அதோட கொஞ்சம் தள்ளி எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி அர்க்காட் ஒன் பண்ணிக்கோங்க. இப்ப பெல்ட் பீஸை நல்லா விரிச்சு வச்சுட்டு நம்ம அந்த படிமான தையல் போட்டோம் இல்லையா, அதுதான் வந்து நம்ம கழுத்துக்கு இப்ப எலாஸ்டிக் ஜாயின் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஷேப் வர மாதிரி வச்சு அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி பிசுறு எதுவும் வெளியே வராம ஒரு பக்கம் நம்மளுக்கு நெக் லைன், இன்னொரு பக்கம் வந்து ஹாம்போலுக்கு அட்டாச் ஆகுற மாதிரி இருக்கும். தையல் போடுறப்ப 1க்கு 2 தையலா போட்டுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு பிச்சு வராம சரியா இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் நம்மளுக்கு கீழே வர்றதுனால லைஃபும் நல்லா வரும். இப்போ ஒரு பக்கம் ஃபினிஷிங் கரெக்டாக நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கத்துக்கு இதே மாதிரி நல்லா பெல்ட் பீஸை நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பீஸோட கார்னர் பீஸும் நம்மளுக்கு ஹாம்போல் இந்த மாதிரி வர மாதிரியும் நெக்லைன் நேருக்கு நேர் வர மாதிரியும் வச்சுட்டு எல்லா பீஸையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கமும் இந்த மாதிரி தான் வரும். ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எலாஸ்டிக் நைட்டி சூப்பராக முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்லைன் ஷோல்டர் எல்லாமே சென்டரா வச்சு ஒரு அர்கட் பண்ணிக்கோங்க. கைக்கும் அதே மாதிரி சென்டர் பீஸ் அர்கட் பண்ணி 2 சென்டரும் ஒன்னா வச்சு நல்ல பக்கமும் ஒன்னா இருக்கிற மாதிரி வச்சு கையை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். கை ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நேராக ஒரே தையலாக ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ ஈஸியாக தெளிவாக இருந்துச்சான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கை சுற்றளவு எந்த அளவுக்கு வேணும், நம்ம வந்து மார்பு சுற்றளவு வந்து அர்கட் பண்ணோம் இல்லையா, அந்த சென்டர் எல்லாமே ஒன்றா வர மாதிரி நேராக தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரெடிமேடில் வாங்குறதோட நம்ம சைஸ்க்கு நம்ம இஷ்டத்துக்கு தச்சுக்கலாம். நம்ம ஹிப் ஷேப்புக்கு கொஞ்சம் வளைவு கொடுத்தோம் இல்லையா, அங்கே மட்டும் தையல் போடுறப்போ கொஞ்சம் ஷேப்பாகவே கொடுங்க. நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரீனஸ் இல்லாமல் கரெக்டாக நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஓரத்தில் கொண்டு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தைக்கிறப்ப நம்மளுக்கு கீழே வந்து நல்லா ஃப்ரீனஸ் நிறைய இருக்கும். இந்த மாதிரி தச்சு முடிச்சோடனே எக்ஸ்ட்ரா வர பீசஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ சைட் ஜாயினிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கீழே வந்து பாட்டம் வந்து மடிச்சு தச்சிருங்க. ஃபினிஷிங் வந்து கரெக்டாக நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான், எலாஸ்டிக் நைட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஷார்ட் ஹேண்ட் தான் வச்சிருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கும். கடையில் விற்கிற மாதிரி அதே மாதிரி நைட்டி தச்சு முடிச்சோன்னே ஃபினிஷிங் பாருங்க, கீழே நல்லா டவுரா நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் தச்சு பாருங்க. நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.